அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவில் சுபராகம் வில்லிசை குழுவின் சார்பாக கலைநகர் ஊரிலே நடக்கின்ற பத்திரகாளியம்மன் கோவில் கொடைவிழாவிலே குடும்பத்தார்களின் ஒத்துழைப்போடு நாட்டு மக்களுக்கு முக்கியமான ஒரு விழிப்புணர்வாக புத்தகம் வாசிப்பதன் நன்மை, வாசிப்போம் நேசிப்போம் என்ற தலைப்பிலே அதை நாங்கள் பாடுகின்றோம். வாசிப்பை நேசிப்போம், வாழ்வியல் நிலையறிவோம். வாசிப்போம் நேசிப்போம், வாழ்வியல் நிலையறிவோம். புத்தகத்தை வாசிப்போம், புவியியல் நிலையறிவோம். புத்தகத்தை வாசிப்போம், புவியியல் நிலையறிவோம். புத்தகத்தை வாசிப்போம், புவியியல் நிலையறிவோம். புத்தகத்தை வாசிப்போம், புவியியல் நிலையறிவோம். அறிஞர்களின் அமுத மொழி அகத்தியில் கொண்டிடுவோம். அறிஞர்களின் அமுத மொழி அகத்தியில் கொண்டிடுவோம். எழுத்தாளர் படைப்புகளை சிறந்த நிலை நீட்டிடுவோம். எழுத்தாளர் படைப்புகளை சிறந்த நிலை நீட்டிடுவோம். நல்ல புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் நம் சிந்தனை மேலோங்குகிறது, தெளிவாகின்றது. நல்ல பண்பும் நல்ல ஒழுக்கமும் நமக்குள்ளே தானாக உருவாகிறது. படைப்பாற்றல் நமக்கு மீண்டும் பெருகுகிறது. இருந்தாலும் புத்தக வாசிப்பு என்பது வேறு நிறுவனங்களில் படிப்பது என்பது அல்ல. படித்து பட்டம் பெறுவது என்பது பொதுவான ஒரு படிப்பு. இது படித்து முடித்து சம்பாத்தியத்திற்காக வேலை தேடுவதற்காக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் தொழில்நுட்ப கல்வியிலும் படித்து அது பட்டம் பெறுவார்கள். ஆனால் புத்தகம் வாசிப்பதனால் நமக்கு அறிவு ரீதியான ஒரு பரவல் கிடைக்கிறது. அதாவது பொது அறிவு புரிகின்றது. அதாவது வாழ்க்கையில் அனுபவங்களையும் நல் அறிவையும் மன விலாசத்தையும் பல வரலாற்று செய்திகளையும் நமக்கு கிடைக்க பெறுவதற்கு இந்த புத்தக வாசிப்பு என்பது பெரிதும் உதவுகிறது. மட்டுமல்லாது ராசாவர வீதியில 2 மகர தோரணம் கட்டுங்கடி, மகர தோரணம் கட்டுங்கடி. ராசாவர வீதியில 2 மகர தோரணம் கட்டுங்கடி, மகர தோரணம் கட்டுங்கடி. அடிச்சு பட்டும் பெற்றதாரே ஊருக்கு பெருமை கும்பியடி. புத்தகம் படிச்சவர்கள் புத்தகம் படிச்ச பெரியவனா, புத்தகம் படிச்ச பெரியவனா. படிச்ச பகுசி மக்களும் மாங்காய் கும்மியடி பொதுவாக ஒரு ஊராகி இருந்தால் அதிகம் படித்தவர்களை மிகவும் கொண்டாடுவார்கள். அது உண்மை. அது போன்று ஞானவேடு விருது பெற்ற எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நாவல்கள் சிலப்பதிகார ஓலை சுவடிகளை தமிழ்நாடெங்கும் தேடி திருந்து கண்டெடுத்த ஊவி சாமிநாத ஐயர் மற்றும் புதுமை புத்தன் போன்ற மேலும் பல
சிறந்த எழுத்தாளர்கள் எழுதிய ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் எழுதிய நல்ல சிறந்த புத்தகங்கள், சிறுகதைகள், கதை களஞ்சியம், நாவல்கள், இலக்கியங்கள் சரி போன்றவற்றை வாசிப்பதன் மூலமாக நமக்கு மேலும் மேலும் பல செய்தியும் பல அனுபவங்களும் கிடைக்கின்றது. சரி, இந்தியாவிலே முதலாக 1577ஆம் ஆண்டுதான் புத்தகம் அச்சு வடிவில் வந்ததாக இருக்கிறது. அதற்கு முன்னால் ஓலை சுவடி தான் இருந்தது. பருவரையில் எடுத்து வைத்திருந்தது. இந்த ஓலை சுவடியில் சொல்லிக் கொடுப்பதற்கென்றே ஊருக்கு ஒருவர் 2 பேர் இருப்பார்கள். அதை கேட்டறிய வேண்டுமையானால் அவரிடம் சென்று கேட்டறிந்து சரி அதற்கு சம்பளமாக நெல் கொடுப்பார்கள், பணமும் கொடுப்பார்கள். அதை வாங்கி செல்வார்கள். ஆமா, சரி 300-400 வருடங்களுக்கு முன்னால் படிக்க முடியாதது எல்லாம் இந்த நூற்றாண்டு மக்கள் அப்படி நினைத்தவுடன் நாம் படிப்பதற்கு எழுத்தாளர்களும் சரி ஆராய்ச்சியாளர்களும் இவர்கள் தான் முக்கிய காரணம். இதற்கு ஒரு சம்பவமாக நாட்டிலே மன்னராட்சி காலத்திலே அந்த காலத்தில் ஒரு இளவரசி அதாவது அரண்மனையின் உப்பருகே மேடையிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பாதையாக ஒரு இளவரசன் வருகிறார். அவன் மீது விளக்கு மையம் வருகிறது, காதல் வருகிறது. சரி, இந்த இளவரசனோ படிக்காதவன். அவரிடம் இன்று இரவு நம் ஊர் எல்லையில் இருக்கின்ற கல் மண்டபத்திலே நாம் சந்தித்து பேச வேண்டும் என்று எழுதி கொடுக்கிறார். அவருக்கு படிக்க தெரியாது. அவனும் அதை வாங்கிவிட்டு கல் மண்டபத்துக்கு செல்கிறான். அங்கு ஒரு ஆடவன் இருக்கிறார், அவனிடம் கொடுக்கிறான். அவன் வாங்கி படித்தான். சரி, இன்று இரவு உன்னை இளவரசி தலையறுத்து கொள்வதாக எழுதியிருக்கிறது, எங்கேயாவது ஓடிவிடு என்று சொல்கிறார். ஐயோ, அந்த இளவரசனும் நம்பி அங்கிருந்து சென்று விட்டார், ஓடிவிடுகின்றார். இரவு பொழுது ஆகிறது. இளவரசி வருகின்றாள். அங்கே இளவரசனை காணவில்லை. அங்கே இருந்த ஆடவன் அவளை இச்சிக் கொள்கிறார். அடப்பாவி. அதன் பிறகு தன் நிலை அறிந்து அவள் அங்கே தற்கொலை செய்து கொள்கிறார். இவள் அங்கே 2 நாட்கள் செல்ல ஒரே அலறல் சத்தம், ஊளை சத்தம், சரி அழுகை சத்தம், இரவு பொழுதிலே அந்த பகுதியிலே கேட்கின்றது. இதை பார்த்து செய்கிறார்கள். அந்த பகுதிக்கு செல்வதையே மக்கள் தவிர்த்தார்கள். ஒரு நாள் அந்த பகுதியாக ஔவையார் அம்மையார் அவள் வந்து கொண்டிருக்கிறார். ஔவையார் பாட்டி. அப்போது ஒரு ஆள் சொல்கிறார், அந்த பாதை போகாதீர்கள், பேய் நடமாட்டம் இருக்கிறது என்று சொல்ல இந்த மாப்பிக்காரர்கள் ஔவையார் என்று செய்கிறார். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அங்கு வருகிறார். அந்த பாதைக்கு வருகிறார். அதே போன்று ஊளை சத்தம், அலறல் சத்தம், அழகிய சத்தம் கேட்கிறது. தன் மனதில் அவள் நினைத்துக் கொண்டார்கள். எப்படி? அதாவது அவர்களுக்கு உள் உணர்வால் ஓஹோ ஒருவனால் இவள் வஞ்சிக்கப்பட்டு இறக்கப்பட்டு இருக்கிறார். நீ ஆவியாக பேயாக அலையாது. சரி, உனக்கு ஆண்டவன் இடத்தில் சொர்க்கம் உண்டு, நீ அங்கு செல். நீ துரோகமளிக்கப்பட்டு இறந்திருக்கிறாய். அப்படி ஆனால் உன்னால் அதுக்கு சென்றவன் அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி என்று அந்த பெண்ணுக்கு விமோச்சனம் கொடுத்து அனுப்பினாள். சரி, அந்த ஔவையார் அம்மையார் மட்டுமல்லாது என்னை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் தினம் தினம் போவேணும் பள்ளிக்கூடம் கடவுள் மீது ஆணையப்பா
அதாவது இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் அதாவது இந்த நூலகங்கள் இருந்திருக்கிறது. அச்சிடப்பட்ட பிறகுதான் நூலகங்கள் இருந்திருக்கிறது. இருந்தாலும் நம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சோழர்கள் ஆண்ட காலத்திலே கோவிலின் அருகே இருக்குமா நூலகம். சரி, அதற்கு சரஸ்வதி பண்டாரம் என்று பெயர் வைத்திருப்பார்கள். அந்த நூலகத்தை அது மயிலாக அச்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மத்திய நூலக மையம் இருந்தது. ஊர்ப்புற நூலக மையமும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 4 இடங்களிலே பெரிய புத்தக சந்தை நடக்கிறது. தலைமையாகவே சென்னையிலே, கோயம்புத்தூரிலே, ஈரோட்டிலே, சரி, மதுரையிலே இப்படி பல இடங்களில் பெரிய நூலகங்கள் திருவிழா நடக்கிறது. இப்பவும் சென்னையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இங்கே சென்று நாம் நல்ல சிறந்த புத்தகங்களை வாங்கி நாம் படித்தால் நம்ம அறிவு இன்னும் மேலாகும். எப்படிப்பட்ட நூலகமோ, எப்படிப்பட்ட புத்தகமோ, எப்படிப்பட்ட வரலாறோ காரியங்களை படிக்க வேண்டும் என்றால் நாம் நேராக சென்று அதை வாங்கி படித்துக் கொள்ளலாம். அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சரி வீணாக பேசி அரட்டை அடித்து நேரத்தை வீண்கடிக்காம நேரத்தை போகாமலே படித்து அதாவது ஊவி சாமிநாத ஐயர், ஜெயகாந்தன், புதுமை பித்தன், சரி, பன்மொழி புலவர் ஜெகநாத ராஜா, மயிலை சீனிவாச வெங்கடசாமி, சுந்தர ராமசாமி, சரி, அக்கா பெருமாள், ஜெயமோகன், இன்னும் பல சிறந்த புத்தகங்கள் எழுதிய அந்த எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களை நாம் வாங்கி படித்து அவர்கள் தந்த பொக்கிஷத்தை நாம் படித்து நாமும் நம் சந்ததியும் அறிவு மேலோங்க ஆராய்ச்சியாளர்களும் அறிஞர்களும் எழுத்தாளர்களுக்கு அந்த வரலாற்று புத்தகங்களை, சிறு கதைகளையும் நாவல்களையும் இலக்கியங்களையும் சரி படிப்பதன் மூலம் நமக்கு அனைவரிடமும் அன்பாக பழகுகின்ற ஒரு மனப்போக்கு வருகிறது. படிக்க படிக்க ஒருவர் மனநிலை அறியும் தன்மை நமக்கு வருகிறது. அடுத்தவரை புரியும் சூழல் நமக்கு வருகிறது. சரி, இவர் ஏன் கவலையோடு இருக்கிறார், இவர் ஏன் கோபத்தில் இருக்கிறார், இவர் ஏன் இந்த பார்வை பார்க்கிறார் என்பதெல்லாம் தருகின்ற மன சூழலை உருவாக்கும். நல்ல மனப்பான்மையை நமக்கு கொடுக்கிறது. கண்டிப்பாக புத்தக வாசிப்பார் பக்குவமடைந்து அடுத்தவரை நேசிப்போம். கண்டிப்பாக வளர்ச்சி அடைவோம். சரி, ஜாதி மத குழு என்ற மனப்பான்மையை தாண்டி எல்லோரும் நம் உறவினர், எல்லாம் நம் தேசம், யாரும் ஊரே யாவரும் கேடு என்று சொன்ன கனியின் பூங்குதனார் சொல்லின்படி மகிழ்ச்சியோடு வேற்றுமை நீங்கி ஒற்றுமையாய் வாழ்வோம். புத்தகத்தை வாசிப்போம், நேசிப்போம், கையகத்தில் நல்ல அறிவோடு என்னை பெற்று வாழ்வோம் என்று ரகுவதியாக